உருப்படாமல் போவதற்கு 9 வழிகள் இருக்கு உலகத்தில். முதல் வழி என்னவென்றால், காலையாயினும் மாலையாயினும் கடும்பகலாயினும் இரவாயினும் எந்த பொழுதாக இருந்தாலும், உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும், எல்லா நேரங்களிலும் நீங்கள் கர்ணன் கவச குண்டலத்தை வைத்திருப்பது போல கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த செல்போனை விட்டு விடாதீர்கள். அது ரொம்ப அவசியம். எதற்கு அவசியம்? உருப்படாமல் போவது. அது ஒரு செய்திக்கான ஒரு தொடர்பு கருவியாக மட்டும் உங்களிடம் இருக்கக்கூடாது. அது உங்களோடு இணை பிரியாததாக, உங்களுடைய உயிரோடு ஒட்டியதாக இருக்க வேண்டும். அது முதல்ல. ரெண்டாவது, மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. இந்த 3 பேர் சொன்னதை, தெய்வத்தை விட்டுருங்க, பாக்கி 3 பேர் சொன்னதை கனவிலும் கேட்கக்கூடாது. ரெண்டாவது. மூன்றாவது, அதோடு நிறுத்திக்கிறேன் நான். மூன்றாவது, விடியற்காலம் என்று ஒன்று இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவே கூடாது. இந்த 3 செய்யுங்க, நன்றாக உருப்படாமல் போகலாம். அதாவது எதிர்மறையாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருப்பதற்கு நான் ஒரு சிறு கதை எழுதினேன். அந்த கதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். ஒரு சின்ன கதை. இந்த கதை யாரும் எழுத முடியாது, நான் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறேன். எங்கள் ஊரில் கிருஷ்ணபிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உடனே பெட்டிஷன் எழுதுவார். அன்றைக்கு எழுதினார், இன்றைக்கு காலையில் காவிரி ஆற்றை போய் பார்த்தேன், தண்ணீர் முழுவதும் குறிப்பிட்ட ஒரு வயலுக்குள் பாய்கிறது. அவர் ரொம்ப செல்வாக்குள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவரை, அந்த ஆற்றை பங்கீடு செய்யக்கூடியவரை உடனே இடத்தை மாற்றுங்கள் அப்படின்னு எழுதினார். அது மட்டும் இல்லை, பின் குறிப்பு, அவர் அடிக்கடி பலரிடம் காசு வாங்கி கொண்டு வேலை செய்கிறார். ஆகவே அவரை ஊரை விட்டு மாற்றுங்கள். மாற்றிட்டாங்க. அவர் அங்கேருந்து ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டார். இல்லை போகிற ஊரில் உனக்கு இதை விட நிறைய வருவாய் கிடைக்கும், அங்கே போய் சேரணும். அந்த கிருஷ்ணபிள்ளை பெட்டிஷன் போடுறதுல பெரிய ஆள். கையெழுத்து போட்டும் எழுதுவார், கையெழுத்து போடாமலேயும் எழுதுவார், தேவைக்கு தகுந்தார் போல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன பண்ணார், கண்ணில் அவருக்கு பழுதாயிற்று. ஒரு கண் சரியாக தெரியல. மருத்துவத்திற்கு போன இடத்துல ஆப்ரேஷன் பண்ணும்போது ஊசி கண்ணில் இறங்கி போய் கண் என்ன ஆகிருக்கும் தெரியாமல் போகலை, தெரியுது. ஆனால் உருவம் இல்லாததெல்லாம் இந்த கண்ணுக்கு தெரியுது. இந்த கண்ணுக்கு உருவம் இல்லாததெல்லாம் தெரியுது, இந்த கண்ணுக்கு உருவம் தெரியுது. இது என்ன விந்தையாக இருக்கிறதுன்னு அவர் ரொம்ப கவலையோடு படுத்திருக்கும் போது ஜன்னலில் 2 உருவங்கள் தெரிந்தன. அந்த 2 உருவங்களை பார்த்த உடனே, யாரு நீ அப்படின்ன உடனே அந்த 2 பேரும் யம தூதர்கள். அவங்க சொன்னாங்க, எங்களை உன் கண்ணுக்கு தெரியுதா ஐயா, அதிசயமாக இருக்க. ஆமாம், ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய வரம் பெற்றிருக்கிறேன். எங்கே வந்தீங்க? இங்கே வாங்க. இங்கே வந்தாங்க. எங்கே வந்தீங்க? நாளைக்கு மத்தியானம் 3 மணியோட உங்களுக்கு முடிஞ்ச போது உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன்னு யம தூதர்கள் சொன்னார்கள். அதுக்கு அவர் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இன்னும் 6 வருஷம் 9 மாதம் 9 நாள் என் கணக்குப்படி இருக்குது. நீ கணக்கை தப்பாக பார்த்துட்டு வந்திருக்கிற, போய் மறுபடியும் கணக்கை பார். உடனே அவன் ஒன்றும் தெரியல. இல்லையா, இதுதானே 142 எண் வீடு, அது பழைய நம்பர்யா, இப்போ புது நம்பர் மாறி இருக்கு, அதனால் நீ போய் பார்த்துட்டு வா. உடனே இவன் புறப்பட்டு போய் யமன்கிட்ட கேட்குறான், ஐயா நான் அங்கே ஒரு உயிரை பிடிச்சிட்டு வரலான்னு போனேன். அவன் சொல்கிறான் 6 மாதம் 6 வருஷம் 9 மாதம் 9 நாள் இருக்குங்கிறான். என்ன பண்ண? இல்லை மறுபடியும் போய் சொல்லி அந்த ஆளை இங்கே அழைச்சிட்டு வா. நீ கடமையை சரியாக செய்யாவிட்டால் உன்னை முனிசிபாலிட்டியில் நாய் பிடிக்கிற வேலைக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ன உடனே வேறு வழி இல்லை, மறுபடியும் புறப்படியா அப்படின்ன உடனே அதை பற்றி கவலை இல்லை, உங்கள் யமன்ட்டே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நேராக வர்றான். கிருஷ்ணபிள்ளை நேராக வர்றார். வந்து கேட்குறாரு, என்ன செய்தின்னு. உனக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சியா, அதுக்காக அனுப்பிச்சா நீ என்ன தகராறு பண்ணுற அப்படின்னதுக்கு அவர் சொல்கிறாரு, 6 வருஷம் 9 மாதம் 9 நாள் இருக்குது எனக்கு கணக்குப்படி, அது என்ன கணக்கு அது அப்படின்னு கேட்குறான். இந்த 6 வருஷம் 9 மாதம் 9 நாளைக்கு முன்னால்
என் வீட்டிலும் எங்கள் ஊரில் எல்லா வீட்டிலும் ஒரு அழகான பெட்டி வந்து உட்கார்ந்தது. அந்த பெட்டி இரவும் பகலுமாக வண்ண காட்சிகளை வாரி இறைக்கும் பெட்டி. அதற்கு முன்னாலே உட்கார்ந்து வருகிற அந்த கதை கோலங்களை சீரியல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களை நாங்கள் மறந்துடுவோம். நாங்கள் சாப்பாட்டை மறந்துடுவோம், படிப்பை மறந்துடுவோம், வீட்டு வேலை ஹோம் ஒர்க்கை மறந்துடுவோம், எல்லாவற்றையும் மறந்து அதோடைய ஐக்கியமாகி கிடப்போம். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. காலை பொழுது விடிந்தாலும் கூட 24 மணி நேரம் அதனை பார்ப்பதிலே எங்களுக்கு 6 வருஷம் 9 மாதம் 9 நாள் போய்விட்டது. அதை வாழ்ந்ததாக கருதக்கூடாது. அப்போது அந்த காலம் முழுமையும் நாங்கள் உண்மையில் சவமாக கிடந்தோம். அந்த பெட்டிக்கு முன்னால் மயங்கி கிடந்தோம். ஆகவே அதை வாழ்ந்ததாக கருதக்கூடாதுன்னு சொன்னான். அப்படியா, அப்போ எப்போ வருவ நீ திரும்பன்னு கேட்டான். அதுவா, இப்போ ஒரு சீரியல் நடக்குது, அது முடிஞ்ச உடனே வர்றான்னா. அது எப்போ முடியும்னு கேட்டான். அது அவனுக்கே போடுறவனுக்கே தெரியாது. அவன் வேண்டுமென்றால் நீட்டிக்கொள்வான், இல்லாட்டா குறுக்கிடுவான். இதை என்ன சொன்ன உடனே யமன் மூர்ச்சையுற்றான், கிருஷ்ணபிள்ளை ஊருக்கு திரும்பினார்னு எழுதி இதை நாடகமாக்கி நான் தொலைக்காட்சிக்கு அனுப்பிச்சேன். இதை தவிர வேறு எதையும் நாங்கள் போடலாம், இதை போட முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு மாணவர்களாகிய உங்களுக்கு அறிவு இருக்கிறது, உழைக்கக்கூடிய தகுதி இருக்கிறது, இளமை இருக்கிறது. ஆனால் இந்த பொழுதுபோக்குகள் உங்களை பெரிதும் குலைத்து கொண்டிருக்கின்றன. நான் காவிரியை பற்றி எத்தனை இலக்கியங்கள் இருந்து வேண்டுமானாலும் எடுத்தெடுத்து பேசினாலும் கூட உங்களுடைய செவிகளிலே ஏறாது, ஏறினாலும் கூட சிந்தையை போய் தொடாது. அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே பொழுதுபோக்கு இருக்கலாம், ஆனால் பொழுதுபோக்கே வாழ்க்கையாகிவிடக்கூடாது.